தலைவா. பகை சூழும் இதயத்தில் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்தில் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருவாரும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருவாரும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through the Jaya Plus Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Our Health Velangani who are watching the same in live. அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்று ஜனவரி 31ஆம் நாள் திருச்சபை புனித ஜான் போஸ்கோனுடைய திருநாள் பெருநாளை கொண்டாடுகிறது. புனித ஜான் போஸ்கோ இளையவர்கள் இளையோர் தங்களுடைய வாழ்வில் முழுமையை அடைவதற்கு இளையோரின் சக்தியை கண்டு அதனை ஒருங்கிணைத்து ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு உதவி செய்தவர். புனித ஜான் போஸ்கோவின் பெயரில் தங்களுடைய நாம விழாவை கொண்டாடும் அனைவருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். புனித ஜான் போஸ்கோவால் உருவாக்கப்பட்டு இன்று உலகம் முழுவதும் பரவி இருக்கும் சலிசிய சபையினருக்காக ஜெபிப்போம். மேலும் புனித ஜான் போஸ்கோவின் பெயரை தாங்கிய நிறுவனங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையில் கொண்டாட தடையாக இருக்கும் நமது பாவங்களை நினைத்து பார்ப்போம், மனவருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான
புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அன்பின் இறைவா, அருட்பணியாளரான புனித ஜான் போஸ்கோவை இளைஞர்களுக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் ஏற்படுத்தினீரே. அவரை போல நாங்களும் அன்பு தீயால் பற்றி எறிந்து ஆன்மாக்களை தேடி செல்லவும் உமக்கு மட்டுமே ஊழியம் புரியவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, முன்னைய நாட்களை நினைவு கூறுங்கள். நீங்கள் ஒளி பெற்றபின் உங்களுக்கு நேரிட்ட துன்பம் நிறைந்த போராட்டத்தை மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டீர்கள். சில வேளைகளில் நீங்கள் இகழ்ச்சிக்கும் வேதனைகளுக்கும் ஆளாகி வேடிக்கை பொருளானீர்கள். வேறு சில வேளைகளில் இந்நிலைக்கு ஆளானோரின் துன்பங்களில் பங்கு பெற்றீர்கள். கைதிகளுக்கு பரிவிரக்கம் காட்டினீர்கள். உங்கள் உடைமைகள் பறிமுதல் செய்யப்பட்ட போதும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டீர்கள். ஏனெனில் சிறந்த நிலையான உடைமைகள் உங்களுக்கு உள்ளன என்பதை அறிவீர்கள். உங்களிடம் இருக்கும் துணிவை கைவிட்டு விடாதீர்கள். இதற்கு மிகுந்த கைமாறு உண்டு. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி அவர் வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மன உறுதி தேவை. இன்னும் மிக மிக குறுகிய காலமே இருக்கின்றது. வர இருக்கின்றவர் வந்து விடுவார், காலம் தாழ்த்த மாட்டார். நேர்மையுடன் நடக்கும் என் அடியார் நம்பிக்கையினால் வாழ்வு அடைவார். எவராவது பின்வாங்கி செல்வார் என்றால் அவரில் நான் மகிழ்ச்சியுறேன். நாமோ பின்வாங்கி சென்று அறிவுறுவோர் அல்ல, மாறாக நம்பிக்கையும் வாழ்வையும் காத்து கொள்வோர். ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 37 பல்லவி. ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. நேர்மையாளருக்கு வருகின்றது. ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலேயே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ்.
ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள். உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. நேர்மையாளருக்கு வருகின்றது. உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு. அவரையே நம்பியிரு. அவரே உன் செயலாற்றுபவர். உன் நேர்மையை கதிரொளி போலும், உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்கச் செய்வார். ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. நேர்மையாளருக்கு வருகின்றது. நேர்மையாளருக்கு வருகின்றது. Alleluia, 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 Alleluia. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தை நோக்கி, இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலேயே நாட்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அரிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர், இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம்? அல்லது எந்த உவமையால் அதை எடுத்துச் சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல உவமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். உவமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடர்களுக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். மார்க் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 27வது வசனம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. ஆரோக்கிய தாயின் அன்பு பக்தர்களே, தானாகவே வளருதல் மற்றும் கடுகு விதை மரமாகுதல் இன்று நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தரும் வாக்குத்தத்தம். அன்புக்குரியவர்களே, ஒரு குரங்கு ஒன்று ஒரு செடியை வளர்ச்சுதான். அந்த செடியை வளர்ப்பதற்கு அது படாத பாடுபட்டது. ஒவ்வொரு நாளும் அந்த செடியிலே தண்ணீர் ஊற்றி அதை வளர்க்க முயற்சி செய்தது. ஆனால் அந்த செடியினுடைய வளர்ச்சியை அந்த குரங்கால் பார்க்க முடியவில்லை, தெரிந்து கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே அது ஒவ்வொரு முறையும் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அந்த செடியை பிடுங்கி அந்த செடியினுடைய வேரை பார்த்து ஒரு அளவுகோல் வச்சு அளந்து சோதிச்சுச்சான். அந்த செடி வளர்ந்து இருக்கிறதா, வளர்ந்து கொண்டு இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக. உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும், வளர்ந்து கொண்டிருக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு செடியை விழுங்கி பேரோடு எடுத்தல் என்பது அந்த செடியினுடைய அழிவு என்பதை பார்க்கிறோம். தானாகவே வளர்தல் என்று ஆண்டவர் இன்று சொல்லி இறையாட்சியை அதற்கு ஒப்பிடுவதை பார்க்கிறோம். தானாகவே வளர்தல் என்பது அன்புக்குரியவர்களே கடவுளுடைய அருளை, அன்பை காட்டுகிறது. நாம் கடவுள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை குறிக்கிறது. இந்த தானாக வளர்தலும் கடுகு விதை மரமாக மாறுதலும் நாம் கடவுள் மீது வைத்திருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கையை சுட்டி காட்டுகிறது என்பதை பார்க்கிறோம். ஆகவேதான் அந்த விதை விதைக்கப்பட்ட பொழுது அது முளைத்து தளிர்விட்டு துளிர்விட்டு அது பூத்து காய்த்து கனிதரும் ஒரு மரமாக மாறுவதை கடவுளின் செயல் என்று சொல்லுகிறோம். இது இயற்கையின் அதிசயம், இது இயற்கையின் அற்புதம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ற விஞ்ஞானி சொல்லுவார், நீங்கள் இயற்கையை நன்றாக உற்று நோக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இயற்கையை நன்றாக உற்று நோக்க கற்றுக்கொள்ளுங்கள். உலகத்தின் மற்ற பரிணாமங்களை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள். Look at the nature deeply so that you understand other dimensions of the world clearly. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த இயற்கையை உற்று பார்த்தல் என்பது ஒரு கடவுளின் செயலாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அந்த இயற்கை அவ்வளவு அற்புதமானது. பகலிலே நாம் காணும் கதிரவன் ஒரு அற்புதம், அதிசயம். இரவிலே நாம் அனுபவிக்கும் நிலவின் ஒளி ஒரு அற்புதம், அதிசயம். வீசும் காற்று ஒரு அற்புதம், அதிசயம். அலை வீசும் கடல் ஒரு அற்புதம், அதிசயம். மரங்களும் செடிகளும் கொடிகளும் மலர்களும் மலர்ந்து நிற்கும் வனம், காடு ஒரு அதிசயம், அற்புதம் என்று இயற்கையை நாம் பார்க்கும் பொழுது அது அதிசயமாகவும் அற்புதமாகவும் இருக்கிறது என்பதை உணர்கிறோம், அறிந்து கொள்கிறோம். அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளை, இவற்றை உருவாக்கியவர், இவற்றை படைத்தவர் போற்றப் பெறுவாராக. புனித அசிசியார் சொல்லுவார், என் சகோதரன் சூரியனையும் என் சகோதரி நிலவையும் உருவாக்கிய கடவுள் போற்றப் பெறுவாராக. லவ்தாத்தோ சி, பிரைஸ் பி டு காட். கடவுள் வாழ்த்த பெறுவாராக. ஏனென்றால் இந்த இயற்கை அவ்வளவு அற்புதமானது. அது யாரை எதை வெளிக்காட்டுகிறது? கடவுளை வெளிக்காட்டுகிறது என்பதை பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே. ஆகவே தானாக விளைத்து என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில்
நாம வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். எவ்வளவோ காரியங்கள் நடக்கிறது. நாம் சொல்கிறோம், இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியலை, இது எப்படி நடக்குதுன்னு தெரியலை. நம்ம சொல்கிறோம், என் வாழ்க்கையில் எனக்கு இது எப்படி கிடைத்தது என்று தெரியவில்லை என்று சொல்லுகிறோம். நம்முடைய உடல் அமைப்பை பார்க்கிறோம், வியந்து போகிறோம். மூளை உடலின் பாகங்களுக்கு கட்டளை இடுகிறது, இது மூளையின் வேலை. கண்கள் பார்த்து தெரிந்து கொள்கிறது, இது கண்களின் வேலை. நம்மை அறியாமலே நமது கால்களும் கைகளும் இயங்குகின்றன, இது அவற்றின் வேலை. எல்லாவற்றுக்கும் மேலாக நமது இதயம் நொடிக்கு நொடி அடிக்கு அடி தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த இயற்கையை பார்க்கும் பொழுது அதிசயித்து போகிறோம். இந்த அற்புதத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவரை போற்றுகிறோம். காரணம், இவை அனைத்தும் நம்மை அறியாமலேயே நடந்து கொண்டிருக்கிறது. தானாகவே விளையும் விளைச்சல், தானாகவே வளரும் விதையை குறிக்கிறது அன்புமிக்க அன்னையின் பக்தர்களே. அதே போன்றுதான் கடுகு மரமாக மாறுவது. கடுகு விதை இருக்கும் பொருட்களிலே மிக சிறியது என்று நமக்கு தெரியும். அந்த சிறிய விதையானது முளைத்து தழைத்து துளிர்விட்டு வளர்ந்து அது வாழ்ந்து பெரிய மரமாகி கிளைகளும் இலைகளும் படர்ந்து பறவைகள் வந்து கூடு கட்டி வாழும் ஒரு பறவைகளின் வாசஸ்தலமாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இவ்வளவு வளர்ச்சியும் இவ்வளவு பரிணாம வளர்ச்சியும் இறைவனுடைய ஆற்றலும் மகிமையும் என்பதை பார்க்கிறோம். இவற்றிற்கெல்லாம் அடிப்படை நாம் கடவுள் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கை. அன்புக்குரியவர்களே, அந்த நம்பிக்கை எத்தகையதாக இருக்க வேண்டும் என்று இன்றைய முதல் வாசகத்திலே எபிரேயருக்கு எழுதிய திருமடல் 10ஆம் அதிகாரம் 32-39 வசனங்களிலே வாசிக்க கேட்டோம். எபிரேயருக்கு எழுதிய திருமடலின் ஆசிரியர் அந்த குழுமத்தை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் நம்பிக்கையிலே சிறந்து விளங்குகிறீர்கள். துன்பங்கள் நிறைந்த போராட்டம் ஆகிய உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிலைத்து நிற்கிறீர்கள். இது தானாக வளரும் விதை, நம்பிக்கை அடித்தளம். நீங்கள் உங்கள் உடைமைகளை இழந்திருக்கிறீர்கள், நிச்சயமாக அவற்றை பெற்றுக்கொள்வீர்கள். இது நம்பிக்கையின் அடையாளம். எல்லாவற்றுக்கும் மேலாக எபிரேய மக்களே, நீங்கள் உங்களையே கடவுளுக்கு காணிக்கையாக்கி இருக்கிறீர்கள். இது நம்பிக்கையின் அடையாளம். கண்டிப்பாக கடவுள் உங்களை கரை சேர்ப்பார், உங்களை காப்பாற்றுவார். உறுதியாக இருங்கள், இறுதியாக வாழ்ந்து காட்டுங்கள், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்கிறார். ஆகவே நம்பிக்கையின் வளர்ச்சி. இன்று ஆண்டவர் நம்மை நமது நம்பிக்கையிலே வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லுகிறார். புனித 2ஆம் ஜான் பால் முன்னாள் திருத்தந்தை அவர்கள் சொல்வார்கள், நாம் நம்பிக்கையிலே வளர வேண்டும். நாம் நம்பிக்கையிலே நம்பிக்கை வாழ்விலே வளர்ந்து 30%, 60%, 100% பலன் தரும் நல்ல விதையாக இருக்க வேண்டும். அவரும் விதையை பற்றி பேசுகிறார் என்பதை பார்க்கிறோம். தானாகவே வளரும் விதை. இவ்வாறு தானாகவே வளரும் விதையாக நாம் ஒவ்வொருவரும் வாழ இன்று அழைக்கப்படுகிறோம் அன்புக்குரியவர்களே. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரின் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கையில் உறுதியாக இருப்போம். அந்த நம்பிக்கையில் நாம் அன்றாடம் வளர கற்றுக்கொள்வோம். இந்த நம்பிக்கையை நமது பிள்ளைகளுக்கு கொடுப்போம். அவர்கள் வளர்ச்சியை நாம் உறுதி செய்வோம். நம்பிக்கை வாழ்விலே வாழ்ந்து வளர்ச்சி அடைந்து ஒருவர் மற்றவருக்கு சாட்சிகளாய் வாழ வேண்டிய வல்லமைக்காக ஜெபிப்போம். ஆமென். மனமில்லாத மலரானாலும் இதழ் வாழியே போனாலும், மனமில்லாத மலரானாலும் இதழ் வாழியே போனாலும் வேள்வியில் சேர்த்து கொள்வார்
அந்த ஜோதியில் நிறைவு கொள்வே, கேள்வியில் சேர்த்து கொள்வார். அந்த ஜோதியில் நிறைவு கொள்வே. அர்ப்பண மலராய் வந்தே அர்ச்சனையாக்கி அன்புக்குரியவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பின் இறைவா, புனித ஜான் போஸ்கோவின் திருநாள் பெருநாளிலே அருளாளரின் வாழ்வை நாங்கள் காணிக்கையாக கொண்டுள்ள உமது அன்பிற்காக நன்றி கூறுகின்றோம். இவ்வாறு எங்கள் வாழ்வின் பயன்களை பெற்றுக்கொள்ளவும், இளையோரின் வாழ்வில் எங்களையே அர்ப்பணிக்கவும், எங்களையே காணிக்கையாக ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சொல்வோர் ஆட்சி புரிவோர் அனைவரோடும் நாங்களும் ஒன்றாக இணைந்து என்றென்றும் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் இரத்தம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருவனவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு நன்றியோடு ஒப்புக்கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பை நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் சிறப்பாக புனித ஜான் போஸ்கோ, மேலும் நாங்கள் நிலை வாழ்வில் இவர்களோடு பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் குறைகளையும் கரைகளையும் கண்ணோக்காமல் உமது திரு அவையின் அமைதியை உற்று நோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு அமைதியை அறிவித்துக் கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நம் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவர் தரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பழியீடு சிறந்தது. உணவில் இறைவன் உறையும் நேரம் இருந்தீது பிறந்தது. உறவில் மனிதம்
சொல் விழுந்தது, இறைவன் சாயல் மலர்ந்தது. நெஞ்சுக்குள் அன்பு சொல் விழுந்தது, இறைவன் சாயல் மலர்ந்தது. அன்பின் நீரம் வெண்மை, திரு அப்பம் சொல்லும் உண்மை. அழைக்குது நம்மை, அழைக்குது நம்மை. உறவில் மனிதம் இணையும் காலம் பரிது திறந்தது. உணவில் இறைவன் உறையும் நேரம் விரும்பிது பிறந்தது. இடரும் பாதம் நடந்திட திடம் தரும் உணவிது. தொடரும் சோகம் விலகிட உடன் வரும் உறவிது. அன்பில் இல்லை என்றும் எல்லை, அன்பை சொல்லா தெய்வம் இல்லை. உடைந்த உணவிது உலகை இணைக்குது. உறவில் மனிதம் இணையும் காலம் பலிது சிறந்தது. உணவில் இறைவன் உறையும் நேரம் விருந்திது பிறந்தது. நன்றியுடன் மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித ஜான் போஸ்கோ விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாக்கவும் நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அன்னை ஆரோக்கிய தாயின் வழியாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலே வாழ்ந்திட அன்னையின் வழியிலே நடந்திட சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. புனித ஆரோக்கியனை ஆசீர் பெற மண்டியிட்டு மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you
through the loving hands of his beloved mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இருதய ஆண்டவரே, உம் திருப்பாதம் தேடி வந்தோம். எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே, எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே. வான்லோகராணி வையகராணி மன்னிதிலே புனித மாதுளி. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான்